வீட்டிலேயே வெஜ் நூடுல்ஸ் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கான ரெசிபியை இப்போ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் 500 grams ஆஃப் நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா வந்து அது வேகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வெந்ததும் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு ஆயிலை சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு. அடுத்து ஒரு பேனில் 25 grams ஆஃப் பட்டரை வந்து சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் 1 மீடியம் சைஸ்ட் ஆனியனை வந்து நான் சாப் பண்ணி அதையும் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கேபேஜ், அப்புறம் 1 மீடியம் சைஸ் கேரட்டையும் நீட்டாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 கேப்சிகமையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ரெட் ஆர் எல்லோ கலர் கேப்சிகம் கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை ஒரு 3 minutesக்கு வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 tablespoon சில்லி சாஸ், அப்புறம் 2 tablespoon ஆஃப் சோயா சாஸையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து டார்க் சோயா சாஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டையும் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் வந்து ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஏன்னா வந்து நூடுல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் தான் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட வேக வச்சு எடுத்த நூடுல்ஸையும் வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் வந்து ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நூடுல்ஸ் வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதனால ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட யம்மியான வெஜ் நூடுல்ஸ் ரெடி.